சிவனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோவிலை யார் கட்டினாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் இது வந்து பார்த்தா சோழர்களால் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் விஜயநகர பேரரசாலையும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து யாரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது இன்ன வரைக்கும் தகவல் எதுவும் கிடைக்கல. பிரகதீஸ்வரர் தஞ்சாவூர் பெரிய கோவில் இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ராஜராஜ சோழன். அடுத்தது ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி இது வந்து சேதுபதி மரவர் அப்படிங்கிறவரால் கட்ட ஆரம்பிக்கப்படுது. அடுத்தது சிதம்பரம் நடராஜர் கோவில் இது வந்து சோழர்கள் காலத்தில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு பல மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக சொன்னால் பாண்டியர்களால் இந்த கோவில் மிக பிரம்மாண்டமான அளவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது திருச்சியில் இருக்கிற ஜம்புகேஸ்வரர் கோவில் இது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்குது. அவங்களால விரிவுபடுத்தியிருக்காங்க. அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரநாதர் கோவில் இது பல்லவர்களால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு பல மன்னர்களால் ரெனோவேஷன் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் கோவில் பாண்டியர்களால் கட்டப்பட்டு சோழர்கள், நாயக்கர்கள், பல்லவர்கள்னு சொல்லிட்டு இந்த கோவில் வந்து பல மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. சென்னையில் வந்து முருண்டேஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது. இது வந்து 9ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் எழுப்பப்பட்ட கோயிலாக கருதப்படுது. அடுத்து வந்து சுந்தரேஸ்வரர் கோவில் இது வந்து மதுரையில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்குது. இந்த கோயிலை வந்து பாண்டியர்கள் காலத்தில் வந்து சடையவர்மன் முதலாம் குலசேகரன் பாண்டியனால் கட்ட முடியும்.